விண்ணக தூதரணி மகிழ்வதாக இப்புனித நிகழ்வில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொழியா உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒழித்ததென்று உணர்வதாக. இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி கூர்வதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொலியா இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதரனே, உங்களை வேண்டுகின்றேன், என்னுடனும் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீரே. தகுதியற்ற அடியேனை திருத்தொண்டருள் சேர்த்திட தயை கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையே, அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடும் முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றும் உள்ள தந்தைக்கு நமது பெயரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திரு ரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோரான இஸ்ராயல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால் நனையாமல் செங்கடலை கடக்கச் செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. உலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும்
வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனையா பெறாவிடில் பிறந்ததாலே பயனும் இல்லையே. நீரின் மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததான் பாக்கியம் பெற்ற குற்றமே. ஓ மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும், நாள் மகிழ்வுற இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திரு நிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோருக்கு மாசின்மையையும் துயருவோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையை அருள் பொழியும் இப்பிறவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திரு அவை தன் பணியாளரின் கையால் மிக சிறப்புடன் உமக்கு ஒப்புக் கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக செந்தழலாய் சுடர்விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேடி தந்த மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீயானது வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவையோடும் இணைந்தது மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம், உமது பெயரின் ஆட்சிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும் போது இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி